அன்பான யூடியூப் சகோதர சகோதரர்களுக்கு நாங்கள் புதிதாக ஆரம்பித்துள்ள மிஸ்டர் இந்தியன் என்ற இந்த யூடியூப் சேனலிலிருந்து எங்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த சேனலிலே மோட்டிவேஷன் கருத்துக்கள், நாட்டு நடப்புகள் மற்றும் எங்களுடைய அனுபவங்களை விவாதிக்க உள்ளோம். நீங்கள் எங்களுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அது எங்களை உற்சாகப்படுத்தும், மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும் என்று கூறி உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் எங்களுக்கு தேவை. வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். இலக்குகள் நிரந்தரமானவை கிடையாது. நம்ம இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இலக்குகள் மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சரியான இலக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த இலக்கை நாம் அடைவதற்கு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். தேவையற்ற இலக்குகளை நாம் நிர்ணயித்து விட்டு அதனால் நேரத்தையும் காலத்தையும் பொழுதையும் நம்ம சொல்ல பண்ணக்கூடாது. கழுகு எடுத்துக்கோங்க. அந்த கழுகு எவ்வளோ தூரத்துக்கு மேகத்துக்கு மேலே அது பறந்துக்கிட்டு இருந்தாலுமே அது தன்னுடைய இலக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது இங்கும் அங்கும் போகிற மாதிரி தெரியும், ரொம்ப தூரத்தில் போய் பறக்கிற மாதிரி தெரியும், சுற்றி சுற்றி வர்ற மாதிரி தெரியும். ஆனால் எப்படி சுற்றி வந்தாலும் கடைசியில் தன்னோட இலக்கை அழகாக கவ்வி கொண்டு செல்கிறது. அப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய இலக்கை அடைவதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நிறைய இடைஞ்சல் வரும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களை விரும்பாதவர்கள், அதுக்கு பல இடைஞ்சல்கள் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த இடைஞ்சல்கள் எல்லாத்தையும் நீங்கள் தகர்த்தெறிந்து கடைசியில் அங்கேயே அதே இடத்துல நிற்கணும். அப்படி நிற்கிறப்ப தான் அந்த இலக்கை நீங்கள் அடைய முடியும். அப்போ நீங்கள் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நான் இந்த வீட்டை கட்டி முடிக்கணும்னு நினச்சிங்க, கடைசியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ஆனால் அதை என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதே தொழில் தாங்க நானும் செய்யணும்னு நினச்சேங்க. பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வந்துச்சு. பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி இப்படின்னு நெறையா வந்ததுனால, கடைசியில அந்த அந்த தொழிலையே செய்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. அத அப்படியே நான் விட்டேங்க. அப்படின்னு சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, அந்த ஒரு அந்த அது தேவையான இலக்கா தான் இருக்குது. அந்த தேவையான இலக்க அடையிறதுக்கு, நீங்க சில வழிகள தாங்கிட்டு தான் ஆகணும். அந்த இடைஞ்சல்கள நீங்க தாங்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு பொருளாதார தேவை ஏற்பட்டால், அதை திரட்டுவதற்கு உண்டான வழிகளை நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். அந்த அப்படி நீங்க வழிகளை பொறுத்து அந்த இலக்கை அடைவதற்கான முயற்சியை எடுக்கிறப்ப, அதனுடைய பலன் உங்களுக்கு அது பின்னாடி தான் உங்களுக்கு வரும். இலக்கு என்பது செல்வம். அந்த இலக்க நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வம். அந்த இலக்கு தாங்க உங்களுக்கு மணி. அந்த இலக்கு தாங்க உங்களுக்கு சொத்து. இப்ப டீ பேக் இருக்கு. அந்த டீ பேக்கு வெளிய இருக்கிற வரைக்கும் அதனுடைய சுவையும் மனமும் தெரியாது. ஒரு கப்ல பால் இருக்குது. அந்த பாலுல அந்த டீ பேக்க எப்ப நீங்க முக்குறீங்களோ, அதை எப்ப எப்ப அத சூடு பண்றீங்களோ, அப்பதான் அந்த டீயினுடைய டேஸ்ட்டும், குணமும் உங்களுக்கு தெரியும். அப்ப அத போல தாங்க, உங்களுக்கு என்னைக்கு நீங்க வலிகளை நீங்க தாங்குறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுடைய உண்மையான திறமையும், குணமும் வெளிப்படும். நீங்க உங்களை நீங்களே அந்த இலக்கை அடைவதற்காக உங்களை நீங்களே வருத்தித் தான் ஆகணும். அப்படி வருத்தும் பொழுது தான் நீங்கள் இலக்கை மிக எளிதாக அடைய முடியும். இதுக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன அனுபவம். அத உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் ஒரு முறை ஒரு சிறிய அளவுல மருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனில மருந்து உற்பத்தி பண்ணி, மருத்துவமனைகளுக்கும் மருந்து கடைக்கும் ரெகுலரா அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. லாரி மூலியமா போய்க்கிட்டே இருக்கும். 2 பேரும் டாக்குமெண்ட் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல பேமெண்ட் அவங்க குடுப்பாங்க. நாங்களும் ரிசீவ் பண்ணிக்குவோம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கட்டத்துல ஒரு மருத்துவமனையில அவங்களுக்கு ரெகுலரா போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, ஒரே ஒரு கன்சைன்மென்ட் மட்டும் வரல அப்படின்னு சொல்லி அதுக்கு பேமெண்ட் தரல அவங்க. அது ஒரு நார்மலான அமௌண்ட் தான். பெரிய அமௌண்ட் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சின்ன அமௌண்ட்டும் கிடையாது. அதுக்காக நம்ம அந்த அமௌண்ட்ட வாங்காம இருக்க முடியாது. அப்ப என்னுடைய ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "அ தம்பி இந்த மாரி அந்த மருத்துவமனையிலேருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கன்சைன்மென்ட்க்கு பணம் வரல. என்ன பண்ணலாம்?" அப்படின்னாரு. நான் சரிங்க சார். அது எப்படியோ ஒரு வகையில அந்த லாரியில அனுப்பக்கூடிய அந்த ரெசிப்ட் என்பது தொலைஞ்சிருச்சு. சிஸ்டத்துலயும் சரி, ஏதோ சரியான முறையில அது என்ட்ரி ஆகல. ரெகுலரா போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஒரு என்ட்ரி மட்டும் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. கடைசியில சரி, சரிங்க சார். நான் உடனே நேரடியா வேணா போய் பார்த்துட்டு வரேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி நீ போய் பார்த்துட்டு அதை என்னன்னு கிளியர் பண்ணுப்பா. இது ஒரு சின்ன இந்த டார்கெட்ட எப்படியா முடிச்சு விட்டுரு அப்படின்னாரு. சரிங்க சார் நான் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நான் ஊருக்கு போனேன். அந்த மருத்துவமனையில் உள்ள அதிகாரிகளை சந்திச்சேன்.
சந்திச்சோனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "சார் நான் வந்து நாங்க வந்து அத குடுக்குறதுக்கு ரெடி தாங்க. ஆனா அது எந்த டாக்குமெண்ட் இல்லங்க. அது எப்படியோ ஏதோ ஒரு வகையில மிஸ் ஆயிருக்கு. நீங்க அந்த நீங்க அனுப்புனீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த லாரி ரிசிப்ட்ட மட்டும் எப்படியாவது நீங்க கொண்டு வந்து குடுத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு வந்து பணத்த குடுத்துருவோங்க" அப்படின்னாங்க. சரி நம்மட்டயும் அந்த டாக்குமெண்ட் சரியான முறையில இல்ல. அவங்கட்டயும் இல்ல. சரி ரைட். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரே வழி வந்து இந்த லாரி ரிசிப்ட் தான். அப்படின்ற 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கெல்லாம் வந்து நெறைய டாக்குமெண்டேஷன் இருக்கு. அன்னைக்குள்ள சிச்சுவேஷன்ல வந்து அந்த லாரி மேனுவல் நெறைய இருந்தது. சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. சரி பரவால்ல. சரிங்க மேடம். ஓகே. நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து எங்க ஓனர்ட்ட இந்த மாரி விவரத்த எடுத்து சொன்னேன். சரி கழிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரிங்க சார் லாரி ஆஃபீஸ்ல போய் நம்ம எவன் அனுப்பிச்சோமோ அந்த லாரி ரிசிப்ட்ட மட்டும் நம்ம எடுத்து எப்படியாவது அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி குடுத்துடலாம் சார் அப்படின்னு. சரி ஓகே. சரி நீங்க போங்க. அதாவது முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. நானும் அந்த லாரி ஆஃபீஸுக்கு போனேன். போன உடனே அவங்கள்ட்ட அந்த விஷயத்த எடுத்து சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "தம்பி இங்க பாருங்க, அதெல்லாம் வந்து நாங்க வந்து அடிக்கட்டைய வந்து ஒரு ரூம்குள்ள தூக்கி போட்டுருவோம். அந்த ரூம்லயே வந்து ஏகப்பட்ட குப்பைகள் இருக்கும். அது பயங்கர தூசியான ஒரு ரூம்ங்க. 10க்கு 10 ரூம்பு. அடிக்கட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசா தான் இருக்கும். மூட்டை மூட்டையா கட்டி, எல்லாம் கட்டி கட்டி உள்ளுக்கு போட்டுருவாங்க. பயங்கரமான தூசி. உள்ளுக்குள்ள போனாலே நம்மளுக்கு வந்து அ மூச்சுல நுரையீரல் பிரச்சனைலாம் வந்துரும். அந்த அளவுக்கு ஒரு தூசி. அத ரொம்ப சுத்தம் பண்ணா தான் அந்த ரூம்குள்ளேயே போ முடியும். அவங்க கட்டி அந்த அடிக்கட்டிலாம் கட்டி கட்டி சாக்கு சாக்குல ஒவ்வொரு சாக்குலயும் கட்டி கட்டி உள்ளுக்கு தூக்கி போட்டுருவாங்க. சரி வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரூமுக்கு போனேன். போனோனே பார்த்தீங்கன்னா, சரியான குப்பை, தூசி மண்டி கிடக்குது அந்த ரூம்ல. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாக்கா ஒரு ஓரமா உட்காந்துட்டு, ஒவ்வொரு சாக்கா தட்டி எடுத்துட்டு வெளிய உட்காந்துட்டு, ஒவ்வொரு அடிக்கட்டையா அந்த ஃப்ரம் டூ எல்லாம் செக் பண்ணி ஒவ்வொரு அடிக்கட்டையா முடிஞ்சதெல்லாம் ஒரு ஓரமா தூக்கி தூக்கி போட்டு ஒவ்வொரு சாக்கா எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிச்சாச்சு. 10:30 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு, மதியானம் சாப்பாடு டைம் வந்துருச்சு. கண்டுபிடிக்க முடியல. உடனே என் சட்டையெல்லாம் அன்னைக்கு தான் துவச்சு, ஒரு ஆஃபீஸ்க்கு எப்படி போவோமோ அப்படி போயிருந்தேன். பார்த்தா ஒரு 1 மணின்றப்பலாம் வந்து ஃபுல்லா சட்டை, பேண்ட் எல்லாமே வந்து ஃபுல்லா தூசி ஆயிருச்சு. அது வந்து வேற ட்ரெஸ் தான் அங்க போட்டுட்டு அலுவலகத்துக்கு போ முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பயங்கரமான ஃபேனும் கிடையாது. பயங்கரமான வேர்வை. இருந்தாலும், அத எப்படியாவது அந்த ரெசிப்ட்ட வந்து கண்டுபிடிச்சு எடுக்கணும்ன்ற ஒரு மனதுல ஒரு வேகம் இருந்ததுனால, எப்படிப்பட்ட வலியையும் தாங்கிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அத ஒவ்வொரு சாக்கா எடுத்துட்டே இருந்தேங்க. கடைசியில பார்த்தோன்னா, சாயந்தரம் ஒரு 4:15 போல கடைசியில அந்த அடிக்கட்ட கெடைச்சிச்சு. ஆனா சப்போஸ் அந்த அடிக்கட்ட வந்து எங்கிட்டாவது மிஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் செஞ்ச வேலையெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஆனா நம்ம நம்பிக்கை தான். எந்த ஒரு வேலைய செஞ்சாலும் நம்ம ஒரு நம்பிக்கையில தான் அந்த வேலைய இறங்குறோம். முடிக்க முடியுன்ற நம்பிக்கையில தான் இறங்குறோம். ஆனா அந்த நம்பிக்கை முழுமையான நம்பிக்கையா இருக்கும்போது 99% கண்டிப்பா அது நிறைவேறும். கடைசியில அந்த அந்த ஒரு சீட் எடுக்க நீங்க யோசனை பாருங்க. அந்த சீட்டு அவ்வளோ நேரம் காலைல 10:30 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அ தேடி அந்த கடைசியா அந்த சின்ன ஸ்லிப்பு கைக்கு கிடைக்கிறப்ப அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த இலக்கை அடையும்போது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியும், சந்தோஷமும் மனசுல வந்து கிடைக்கும். அத எடுத்துட்டு, "சார் இந்த மாரி நான் எடுத்துட்டேங்க" அப்படின்னு சொல்லி லாரி ஆஃபீஸ் சொன்னப்ப, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. "தம்பி இந்த மாரிலாம் ஏன் தம்பி இவ்வளோ ரிஸ்க் எடுக்குறீங்க? சரி எங்கேயும் கிடைக்கல அப்படின்ட்டு நீங்க போலாம்ல" அப்படின்னு. "இல்ல சார், செய்ற வேலைய திருப்தியா செஞ்சுக்கணும். நம்ம வேலைக்காக இல்லைங்க. நம்ம மன திருப்திக்காக அந்த வேலைய செய்ய வேண்டியிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசிப்ட் எடுத்துட்டு நேரா எங்க அண்ணன்ட்ட கொண்டு போய் காமிச்சேன். அவரு வந்து நான் எந்த அளவு கஷ்டப்பட்டேன்றதெல்லாம் விலாவாரியா அவர்ட்ட நான் சொல்ல முடியாது. "சார் எல்லாம் தேடி பார்த்தேங்க. எப்படியோ கிடைச்சுங்க. ஈவினிங் ஆகி போச்சுங்க." அப்படின்னு மட்டும் தான் அவர்ட்ட வந்து சொல்ல முடியும். சொன்னேன். அவரும் சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா, அது ஒரு மிகப்பெரிய தொகை ஒண்ணும் கிடையாது. சாதாரண தொகை தான். ஆனா, சாதாரண தொகையா இருந்தாலும், அந்த வேலையில நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைச்சுச்சு. அந்த இலக்கை அடைந்தோம் என்ற ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சுச்சு. அந்த திருப்தி தான் அந்த திருப்தி, அந்த மன உணர்வு தான் நம்ம மேலும், 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 மேலும் நம்மள வந்து வாழ்க்கையில வந்து மேலே போவதற்கு ஒரு உந்து சக்தியாக அந்த உணர்வு தான் இருக்கும். அ திருப்பி அந்த லாரி சீட்ட எடுத்துட்டு, அதே மருத்துவமனைக்கு போனேன். அத குடுத்தேன். எதுவுமே பேச முடியல அவங்களால. அந்த பேமெண்ட்ட கையில குடுத்துட்டு, அங்கேயே கேஷா கையில குடுத்தாங்க. கொண்டு வந்து எங்க ஓனர்ட்டயும் திருப்பி கொண்டு வந்து குடுத்தேன். ஒரு மிகப்பெரிய மனநிறைவு. அன்னைக்கு நிம்மதியா தூங்குனேன். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றோம் அப்டின்னா, ஒரு இலக்கை அடையும்போது ஏற்படக்கூடிய மனநிறைவு, அந்த இலக்கினால் கிடைத்த ஒரு பயன் என்பது நம்ம வாழ்க்கைக்கு மிக, மிக தேவையான ஒரு அனுபவமா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும். அந்த இலக்கை அடையும்போது உங்களுக்கு அனுபவமும் கிடைக்கும், உற்சாகமும் கிடைக்கும். அந்த உற்சாகம் தாங்க எந்த வேலையையும் எளிதா தூக்கி போடுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். 2வதா
நீங்கள் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு விஷயமா தெரியும். ஆனால் மற்றவங்க பார்வையில் வந்து அது கேலி கூத்தா தெரியும். சிரிக்கக்கூடிய நடவடிக்கையாக அது அவங்களுக்கு தெரியும். ஆனா, அத பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க சரியான இலக்கை தொடங்கும்போது, சரியான வேலையை தொடங்கும்போது, ஃபர்ஸ்ட் டே இக்னோர் யூ. என்ன பண்ணுவாங்கன்னா, அத விரும்பாதவங்க, இத இத இவர் பண்ண போறாரு அவரு. அவரால எங்கப்பா முடிய போகுது? என்று சொல்லி உங்கள வந்து உதாசீனப்படுத்துறது, உங்கள வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. உங்கள கண்டுக்கிடாம விட்டுருவாங்க. ஆனா, அடுத்தவங்க பார்க்கணும்ன்றதுக்காக நம்ம ஒண்ணும் செய்ய போறதில்ல. நமது தேவைக்காகவும், சமுதாயத்தினுடைய தேவைக்காகவும் தான் நம்ம வந்து செய்ய போறோம். அவன் இக்னோர் பண்ணாலும், நீங்க அதை விடாம அதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் நீங்க போய்க்கிட்டே இருக்கிறப்ப, என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு சக்சஸான ஒரு நடவடிக்கையா மத்தவங்க கண்ணுக்கு தெரிறப்ப என்ன சொல்லுவாங்க, உங்களோட நடவடிக்கையில கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தாலுமே, அத பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவங்க, அதை விரும்பாதவர்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இவன் எங்கப்பா முடிக்க போறான்?" அப்படின்னு சொல்லி தென் தே லாஃப் அட் யூ. உன்னைய பார்த்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க. எங்க முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த கேலி கிண்டலையும் பொருட்படுத்தாம, மேலும், 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 மேலும் உங்களுடைய இலக்கு நோக்கி நீங்க பயணிக்கிற பொழுது, அது கண்டிப்பா அது வந்து ஒரு வெற்றியான ஒரு நடவடிக்கையா தான் இருக்கும். ஏன்னா, தொடர்ச்சியான முயற்சி என்பது கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து பலன் குடுக்கத்தான் செய்யும். உங்களோட குறிக்கோள அடையிறப்ப, நீங்க தொடர்ச்சியா நீங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப, அது கடைசியில ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில, எங்க இவர் வந்து முடிச்சிருவாரோ! அப்படின்ற எண்ணம் உங்களை விரும்பாதவர்களுக்கு வரும்போது, அப்பதான் உங்ககிட்ட வந்து ஃபைட்டுக்கு வருவாங்க. அந்த அதை முடிக்க விடாம தடுப்பதற்கு உங்கள்ட்ட ஃபைட்டுக்கு வருவாங்க. அப்ப எப்ப உன்ட்ட வந்து அப்பதான் காந்தி சொல்றாரு, "தென் தே ஃபைட் வித் யூ, தென் யூ வின்." உங்க குறிக்கோள அடைகிறதுக்கு நீங்க சமரசம் இல்லாம போய்க்கிட்டே இருக்கிறப்ப, அது வெற்றி அடையக்கூடிய தருணத்தை உணர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால், உங்ககிட்ட வந்து அப்பதான் சண்டைக்கு வருவாங்க. தென் தே ஃபைட் வித் யூ. அப்ப எப்ப சண்டைக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டாங்களோ, தென் யூ வின் அப்படிங்கிறாரு காந்தி. ம். அப்ப நீங்க இந்த குறிக்கோள கூட அடைகிறதுக்கு முன்னாடியே, உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள், உங்களோட சண்டைக்கு வர்றப்பயே, அந்த நிமிஷமே நீ ஜெயிச்சுட்ட அப்படிங்கிறாரு. அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க உங்க குறிக்கோளை அடைவதற்கு எத்தனை இடையூறு வந்தாலும், எத்தனை கேலி கிண்டல்கள் வந்தாலும், உங்களை புறக்கணித்தாலும், தொடர்ச்சியான முயற்சி உங்களை முன்னேற்றம் மறந்துடுறீங்க. உங்களுடைய பழைய வெற்றிகளையும், பழைய சாதனைகளையும் நீங்க எந்த நேரமும் பேசி, பேசி தன்னைத்தானே உயர்வா நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, புதிய இலக்குகள், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். இப்படி தன்னைத்தானே உயர்த்திட்டு இருக்க வேலையில, அவர்களை விட வயது குறைந்தவர்கள், ஜூனியர்கள், அவர்கள் செய்த சாதனையை மிக எளிதாக முறியடிச்சுட்டு அவங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அ இது எதுக்காக சொல்றேன்னா, தன்னைத்தானே உயர்த்திக்கின்ற வேலையை விட்டணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வசனம் எங்க ஞாபகத்துக்கு வருது. அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, "தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான்." அப்படிங்கிறாரு. அ அத எப்படி உங்களுக்கு சொல்றேன்னா, நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கம்பெனில நமக்கு என்ன வேலை அப்படின்னா, கம்பெனியுடைய முதலாளிக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு மேலதிகாரிக்கு செக்ரட்டரியா இருக்கிறது தான் நம்ம வேலை. அப்ப எனக்குள்ள அந்த மேலதிகாரி அவருடைய துறையில மிகவும் திறமை வாய்ந்தவர். அவருக்கு எல்லாம் அந்த துறையில வந்து எல்லாமே அவருக்கு வந்து அத்துப்படி. பல வருட அனுபவம். அதனால முதலாளி இவர் என்ன சொன்னாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும். கம்பெனியோட நன்மைக்காக தான் இருக்குன்னு சொல்லி அத அவர் முடிவுக்கே விட்டுருவாரு. அந்த இடத்துல அவர ஃப்ரீயா விட்டதுனால, அவர் வந்து சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ கம்பெனிக்கு அவரால குடுக்க முடிஞ்சுச்சு. அவருக்கு கீழ வந்து நம்மள வந்து செக்ரட்டரியா போட்டு வேலை செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நம்மளால அவருக்கு எந்த அளவுக்கு அவர் மன நிறைவு தரத்தக்க வகையில், எந்த அளவுக்கு அவருக்கு வந்து நம்ம
வேலை செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் அவர் கூடயே உட்காந்து பல விஷயங்களை விவாதித்து அவருக்கு தேவைப்படக்கூடிய ரிப்போர்ட்டை வந்து எடுக்கக்கூடிய பணி எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை வந்து அவருக்கு நான் சிறப்பாக கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் எல்லா இடங்களுக்கும் விசிட் போகிறப்ப அவர் முன்னாடி நின்று கம்பெனியில் உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸுமே நின்று பேசுறது கூட அவருக்கு வந்து பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு அனுபவமான ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம வந்து பேசுகிறப்ப நமக்கு அந்த பேசக்கூடிய தகுதி இருக்கணும். அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இருக்கணும். நம்ம அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல தகுதி இல்லைன்னு வச்சுக்கோங்க. பதில் சொல்ல தெரியல அப்படின்னா வெட்டியை வந்து அவர்கிட்ட வந்து நம்ம பேச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அதே சமயத்தில் சரியான பதிலை கொடுக்கக்கூடியவங்க தான் அவங்க முன்னாடி நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி அவர் மிக திறமை வாய்ந்தவர். ஆனால் அவருக்கு செக்ரட்டரியாக இருக்கிறப்ப அவர் கூடயே இருந்து அவர் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களை செஞ்சு முடிக்கிறப்ப எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படிங்க அவர் கூட நின்று அவர் பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி அவர் கூட இருந்து எல்லாம் பண்ணி அவர் கேட்கக்கூடிய விஷயத்த பல இரவுகள் தூங்காம பல இரவுகள் உழைத்து கொடுக்க போய் தான் அவரோட சேர்ந்து நம்ம வந்து பயணிக்க முடிஞ்சுச்சு. இல்லைன்னா அது கண்டிப்பாக முடியாது. நம்ம வந்து ஒரு அதிகாரிகிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கிறதும் அவர்கிட்ட வந்து கெட்ட பேர் எடுக்கிறதும் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை அர்ப்பணிப்போட செயல்படுறோம் என்பதை பொறுத்து தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 பேர்த்துக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா அதிகமாகிடுச்சு. அவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்னை முழுமையாக புரிந்து கொண்டார். எனக்கு தெரியாத பல விஷயங்களை அவர் வந்து கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்து நானும் ஓரளவுக்கு அவர் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அவர் கொடுத்துட்டு அவர் திருப்திப்படுத்திட்டு இருந்தேன். அவருக்கும் சாட்டிஸ்ஃபைடு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. நான் வேலையை விட்டு வெளியே போகிறேன். ஒரு 4, 5 மாதம் கழித்து திருப்பி வந்து கொஞ்சம் ரெடியான பிறகு அதே கம்பெனியில் வந்து சார் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வேற ஒரு மாநிலத்துக்கு வந்து என்னை அனுப்புகிறாங்க. அந்த மாநிலத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் உள்ள உள்ள எல்லா பிரான்ச்சுக்குமே நான் ஆல்ரெடி வேலை பார்த்த அந்த மேலதிகாரி தான் பொறுப்பு. அவர் இந்த மாநிலத்தையும் பார்க்கணும், எல்லா ஸ்டேட்டையும் அவர் தான் பொறுப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் உடனே அவருக்கு தெரியாது. ஏன்னா கம்பெனியில் ஆயிரக்கணக்கான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. யார் யார் எங்கே பார்க்குறாங்களோ அவரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவருக்கு பல பொறுப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பின்னால் ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டார். சரி ரைட்டு இவர் வந்து இங்கே இருக்கிறார், நம்மகிட்ட வேலை பார்த்தவர் அங்கே இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டார். அவ்வளோதான். சரி ரைட் அவர் உடம்பு பார்த்துட்டு நல்லபடியாக வேலை பார்த்தா சரி அப்படின்றது தான் அவருக்கு அவருடைய டிசிஷனாக இருக்கும். அந்த சூழ்நிலைனா எனக்கு வந்து நான் அந்த புதிய மாநிலத்தில் போய் வேலைக்கு சென்ற பிறகு அங்குள்ளவங்களுக்கும் எனக்கு சரியா தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒர்க் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு சின்ன பிரான்ச். அந்த பிரான்ச் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதை போல் எனக்கு பல பிரான்ச்சுகளை சேர்த்து மொத்தமாக என்னால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட எனக்கு அனுபவத்தை வந்து அந்த மேலதிகாரி எனக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனால் அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு சரி புதுசாக வந்திருக்கிறாரு அவர் பக்கம் இருந்து வெளியே போயிட்டு உள்ளுக்கு வந்துருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு சாதாரண ஒரு பிரான்ச்சை கொடுத்தாங்க. அந்த பிரான்ச் ஒர்க்கு நான் திறமையாகவும் அவங்களுக்கு திருப்தி அளிக்கலையும் நான் செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் அந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை. எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டிக்கல. நான் எப்போதும் போல் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டேன். அவங்க எது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்க திருப்தி படுற அளவில் அதை முடிச்சு கொடுத்துட்ருந்தேன். இப்போ இப்படி காலங்கள் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா வேலைக்கு சேர்ந்த அந்த மாநிலத்தில் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பல பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த பல பிரான்ச்சில் வந்து ஒரு பெரிய பிரான்ச். அந்த பெரிய பிரான்ச்சினுடைய நடவடிக்கைகளை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு அனுபவமான ஒரு ஸ்டாஃப் வந்து அவர் பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன் கொடுத்ததுனால அந்த இடம் காலியாக இருக்குது. அதுக்கு ஒரு தகுதியான திறமை வாய்ந்த ஒரு ஸ்டாஃப் வந்து அங்கே போடணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ நீ என்னையும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணல. ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஆல்ரெடி யார் அந்த மாநிலத்தில் நல்லா வேலை பார்க்குறவங்க யாருன்றதை பார்த்து ஒருத்தரை முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. இது போன்ற பல அஜெண்டாக்களை பேசுவதற்கு அங்கே ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்போ மீட்டிங் ரெடி பண்ணிட்டு நான் ஏற்கனவே வேலை பார்த்த அந்த மேலதிகாரி அவர் தான் அந்த ஸ்டேட்டுக்கும் பொறுப்பு. அவர் அங்கே வருவதாக இருக்குது அன்னைக்கு. அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் இப்போ எல்லாம் பெரிய ஹாலில் எல்லாம் மீட்டிங்கில் எல்லாரும் எல்லா ஸ்டாஃப்ஸும் கூட்டிட்டாங்க. ஒரு 4, 5 ரோ எல்லா ஸ்டாஃப்ஸும் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. அதிகாரிகள் எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. நாங்கள் எப்பவும் போல் நான் வந்து கொஞ்சம்
இப்போ பின்னாடி தான் உட்காந்துருப்போம். முன்னாடி சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. நம்ம எப்பவும் போல அமைதியாக பின்னாடி போய் உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நான் ஏற்கனவே வேலை பார்த்த அந்த அதிகாரி அவரும் வர்றாரு. அவர் வந்து உட்காந்துருக்கப்ப எல்லா அஜெண்டாக்களையும் பேசி முடிச்சிட்டாங்க. அப்போ இறுதி என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குல்லங்க, ஒரு பெரிய பிரான்ச். அந்த பிரான்ச் வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் போட்டிங்களா? என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய மேலதிகாரி கேட்குறாரு. கேட்குறப்ப, சார் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சார். இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இன்னும் நல்லா அனுபவமானவருங்க. அவர் அதை பார்த்துக்குவார் சார் அப்படின்னோனே. உடனே பார்த்துட்டோன்னே என்னைய வந்து சார் வந்து பார்த்துட்டாரு. நான் பின்னாடி உட்காந்துருக்கேன்றத பார்த்துட்டாரு. ஏற்கனவே அவரு கேட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறப்ப என்னைய பார்த்தாரு. பார்த்துட்டு, ம் சரி அப்புறம் பேசிக்கலாம். மீட்டிங் முடிஞ்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா எனக்கும் அவருக்கும் ஒண்ணு உறவு அங்க யாருக்குமே தெரியாது. அவனுக்கு சரியா தெரியாது அவனுக்கு. அப்ப அந்த மீட்டிங்ல, சார் இந்த ஒரு ஸ்டாஃப் இருக்கிறாருங்க. இவர் நல்லா பார்ப்பாருங்க. அங்க உள்ள அதிகாரிகள் எல்லாரும் அந்த புதிய ஸ்டாஃப்ப வந்து இந்த என்னுடைய மேலதிகாரிக்கு அறிமுகப்படுத்துறாங்க. சார் இவரு தான் நாளையிலேருந்து இது பார்க்க போறதா அந்த பிரான்ச்ச அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே என்னுடைய மேலதிகாரி ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா திங்க் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் யோசனை பண்ணாரு. யோசனை பண்ணிட்டு, "ஏங்க?" அப்படின்ட்டு என்னைய கேட்க ஆரம்பிச்சு, "ஏன் அவரு வந்து செய்ய மாட்டாரா? ஆ அவர்ட்ட குடுங்க, அவர் பார்த்துக்குவாருங்க." அப்படின்னு சொல்லி எல்லோர் முன்னிலையிலும் வந்து என்னைய வந்து அந்த இடத்துல வந்து சஜெஸ்ட் பண்ணாரு. அப்ப அ எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிருச்சு. என்னடா இது இந்த மேலதிகாரி அவர் வந்து இந்த மாரி வந்து இவர வந்து கை காமிச்சு சொல்றாரே! நம்ம இப்படி முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரே அந்த இடத்துல கொஞ்சம் எதுவும் பேச முடியாது. ஏன்னா, அவரு தான் வந்து அந்த மாநிலத்துக்கு அவர் தான் பொறுப்பு. அவரு சொன்னது தான் இவங்க வந்து செஞ்சாகணும். அது ஒண்ணு அவரு என்னைய வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனா, ஆல்ரெடி என்னால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து அவர் வந்து சொல்றாரு. அவர் வந்து பார்த்துக்குவாருங்க. நல்லபடியா சர்வா பார்த்துக்குவாரு. அவர்ட்ட நீங்க குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்க முடிச்சுட்டு சார் வந்து கிளம்பி போயிடுவாரு. அப்ப அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு தான் அவங்கலாம் எல்லாம் விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் வந்து இந்த மாரி வந்து இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இந்த வேலைகள் எல்லாம் சிறப்பா வந்து பண்ணி குடுத்துருக்கிறாரு. அதன் பின்பு அங்குள்ள அதிகாரிகள் அனைவருமே அ இந்த பெரிய பிரான்ச்ச பார்க்கறதுக்கு உண்டான கேப்பபிள் இவருக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு அந்த பொறுப்ப குடுத்தாங்க. நானும் அவங்களுக்கு அவங்க திருப்தி அடையக்கூடிய வகையில அதை செஞ்சு குடுத்தேன். மற்ற பிரான்ச்களுக்கு என்னால முடிந்த உதவிகளை செய்தேன் என்பது அது வேற விஷயம். இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சாலும், தன்னடக்கத்தோடு நீங்கள் பயணிக்கும்போது, தன்னைத்தானே தாழ்த்தி நீங்கள் பயணிக்கும்போது, நீங்க எல்லோரும் முன்னிலையிலும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பல வெற்றிகளை அடைந்திருந்தாலும், பல்வேறு விஷயம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும், நீங்கள் தன்னடக்கத்தோடு உங்களுடைய அடுத்தடுத்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது, வெற்றி உங்களை வந்து சேரும் என்று சொல்லி, அ இந்த வீடியோவை லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, பெல் ஐகானை கிளிக் செய்து, எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, வேறொரு கருத்தோடு, வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.